வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணி முடிக்கிற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாதுங்க. வெறும் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும் பொழுதே ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தக்காளி ஊறுகாய் கூட வச்சு சாப்பிடும் பொழுதும் ரொம்பவே சுவையாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டையுமே சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டுகள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் வச்சு நல்லா நைஸான பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு சின்னதாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சின்னதாக நறுக்குன கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். சில்லி பவுடர் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவை வராதுங்க. அந்த தக்காளி பேஸ்ட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதுமான அளவு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே நல்லா ஊற விட்டுறலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நான் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற விட்டுட்டு எடுக்கிறதுனால இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம இதுக்கு சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிட்லாங்க. இது போல் உருண்டைகளாக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்குவோம். வச்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரு, அந்த மிளகு ஜீரகத்தோட அந்த ஸ்பைஸ்னஸ் எல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தோசை தவா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிடுவோம். அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஒன்று ஒன்றா எடுத்து போடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வெறும் சப்பாத்தியாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு தயிர் பச்சடி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.